இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரால எப்படிதான் ரூம்லயே அடைஞ்சு கிடக்க முடியுதோ. இன்னைக்கு நான் விஷாலோட எப்படியாவது ஏற்காட்டை சுத்தி பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. ரூம்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் முன்னாடி தான் வாக் பண்ணிட்டு இருப்பியா நீ? விஷால், நடந்துட்டே இருந்தா மூளை அப்படியே சுறுசுறுப்பா ஆயிடும். அப்போ நீங்க எதுக்கு நடக்கிறீங்க? ஐயோ ஐயோ, எதனால உங்க புத்தி இவ்வளவு மந்தமா இருக்குன்னு இப்பதான் எனக்கே புரியுது. பாரு, டென்ஷன் பண்ண தானே உள்ள வந்தா, ஒழுங்கா வெளியில போ. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? இங்க பாரு, நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள போயிடு, தயவு செஞ்சு போ 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 போ. கூல் 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 கூல். விஷால், ஒரு விஷயம் தெரியுமா? இப்படி ஒரே இடத்துல பாடி மூவ்மெண்டே இல்லாம மணிக்கணக்குல உட்காரவே கூடாது. அப்படி உட்கார்ந்து இருக்கிறது இந்த ஸ்மோக்கிங் இருக்குல்ல, ஸ்மோக்கிங், அதை விட டேஞ்சரான விஷயமா. இந்த பாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலைய பார்த்து போறியா கொஞ்சம்? ஐயோ அப்படி இல்ல விஷால், உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, மொபிலிட்டி இஸ் a லைஃப்னு சொல்லி அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்காடு வந்ததுல இருந்து நீங்க எங்கேயாவது வெளியே வந்திருக்கீங்களா? எனக்கு உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால நம்ம உடனே ஒரு ஜீப்பை புடிச்சு ஏற்காட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன சொல்றீங்க? அதான விஷயம். இப்போ என்ன, நம்ம ஹெல்த் மேல ரொம்ப அக்கறையா இருக்கலாம்னு நினைச்சேன், இப்பதானே புரியுது. உனக்கு ஏற்காட சுத்தி பார்க்கணும், அதுக்கு சுத்தி வளைச்சு என்ன உனக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்க சொல்ற? எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷா நான் பார்த்ததே இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். வர்ஷினி, இங்க பாரு, நமக்குள்ள நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், சரியா? வா. நமக்குள்ள நடந்ததெல்லாம் ஏன் நல்லதுக்குன்னு ராகவ் சொல்றான்? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ராகவும் வருஷனி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டாங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்ல வேலை ரூம் கீ தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ரிசப்ஷன்ல டூப்ளிகேட் கீ வாங்கி வச்சது நல்லதா போச்சு. ராகவும் வருஷனி வரதுக்குள்ள ரூம்குள்ள போய் பார்த்துடலாம். ராகவ் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டானான்னு அப்பதான் தெரியும். வர்ஷினி, வாலெட்டை ரூம்லயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். சரி. ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தோம், என்ன திறந்துருக்கு? போச்சு, பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ராகவ் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான். இதுல கலந்திருந்த வசிய மருந்து அதோட வேலையை காட்டிருச்சு போல இருக்கு. ஐயோ கடவுளே, நானே தேவையில்லாம இவங்க ரெண்டு பேரும் சேரத்துக்கு உதவி பண்ணிட்டேன். வாரே வா. சொல்லு ஸ்ரீஜா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்பா. தப்பா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த சின்னாமணி பேச்சு கேட்டு ராகவ் கூட க்ளோஸா இருக்கணும்னு அவங்க கொடுத்த ஒரு மருந்த ராகவோட கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து வச்சிருந்தேன். அத ராகவும் வருஷினியும் குடிச்சிட்டாங்கப்பா. அவங்களுக்குள்ள நேத்து. புரியுது ஸ்ரீஜா, இதான் உன் ஐடியாவா? எதுக்கு நீ வந்த இடத்துல இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற? இல்லப்பா, வர்ஷினி ஏற்காடுக்கு கிளம்பி வருவான்னு நான் கனவா கண்டேன்.
நினைச்சே பார்க்கல. இவ்ளோ சொதப்பிருச்சுப்பா. அப்பா இப்போ என்னப்பா பண்றது? ராகவும் வர்ஷினியும் க்ளோஸா இருந்ததை வச்சு என்ன இந்த லைஃப்ல இருந்து பிரிச்சிருவாங்களா? அப்ப அந்த சுபத்ராவை என்னால பழி வாங்க முடியாதா? இதெல்லாம் நீ பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பண்ணிட்ட. இனிமே அதோட விளைவுகளை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை விடுமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வர்ஷினி ஏற்காட்டை விட்டு உயிரோட போக போறதில்ல. அப்புறம் என்ன, ஜஸ்ட் லீவ் இட். அப்பா இந்த மேட்டர்ல யாருக்கும் என் மேல சந்தேகம் வராதுல்ல? இதை செய்ய போறது நான். எனக்கு தெரியாதா இது எப்படி ஸ்மூத்தா முடிக்கணும்னு? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, இன்னும் நீ வர்ஷினியை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை, விஷால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க விடாத. அவ்வளவுதான். அதை மட்டும் பாத்துக்கோ. சரிப்பா. சரிம்மா, நாளைக்கு கூப்பிடுறேன். Cheers. Enjoy டா விஷால். இங்க வந்து நான் என்ன என்ஜாய் பண்றேன்? என் பேரை சொல்லிட்டு ஏற்காடு ஃபுல்லா அவ தான் என்ஜாய் பண்றா. ஐயோ, புலம்பிக்கிட்டே இருக்கோம். முதல்ல இசைய என் தலையை விட்டு இறக்கி வைக்கிறேன். அவளுக்கு பேரை மாத்தணும். என்ன பண்ணலாம்? இவளுக்கு யாரு இசைன்னு பேர் வச்சது? என்ன பேர் வைக்கலாம்? இது யாரு? ஒரு மனுஷனை நிம்மதியா கூட இருக்க விட மாட்டாங்க. அந்த தொல்லை போனப்பவே இதையும் கொடுத்து விடாம போயிட்டேன். ஹலோ, யாரு? ஹலோ, விசாலா? ஆமா, விஷால் தான். சார், உங்களுக்கு இசைன்னு யாராவது தெரியுமா? ஏன், எது கேக்குறீங்க? ஜேஎம் ஹோட்டல் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? என்ன சார் சொல்றீங்க? உங்க நம்பர் தான் ரீசன் கால்ல இருந்துச்சு. சார், அடி ஏதாவது பெருசா பட்டுருச்சா? சார், நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க சார். நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடிச்ச போதெல்லாம் இறங்கிருச்சு. ஓகே சாரி விஷால். எப்படி உங்களை வர வச்சேன்னு பாத்தீங்களா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அடிச்சு புடிச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். எப்பவுமே அடுத்தவங்களோட எமோஷனோட விளையாடிக்கிட்டு இருக்க. வேற எப்படி கூப்பிட்டாலும் நீங்க வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் எதுவும் ஆகலையே. போட்டேன். என்ன மறுபடியும் அடிக்க போறீங்களா? இங்க பாருங்க, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு அடிச்சீங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, ஓகே. ஆனா இது பப்ளிக் பிளேஸ். இதுல நீங்க என் மேல கை வச்சா அது ஆஃபென்ஸ், தெரியுமா? நாங்க சாப்பிடுங்க. ஏய் ஷோ, ஏய் உன்னை நான் எவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உரைக்குதா உனக்கு?